பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஒருவனுடைய விசுவாசத்தை குறித்து இந்த இடத்திலே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் எண்ணப்படுவதற்கும் ஏதுவில்லாதிருந்தும் தான் விசுவாசித்தபடினாலே அது ஆபிரகாமுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. அது போல தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து நாம் அவிசுவாசமாய் எண்ணக்கூடாது என்றும் இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. காரணம், நாம் கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது. அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவை என்பதை ஒரு தாய் தன் பிள்ளையை அறியும் முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை குறித்து அவருடைய அன்பு மேலானதா இருந்தபடியினாலே தன்னைத்தான் தாழ்த்தி இந்த பூமியிலே வந்தது போல அதை விட மேலான ஒரு அன்பும் யாரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. தன்னையே பாவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவனுடைய அன்பு பாருங்கள் எவ்வளவு பெரிதானது. ஆகையால் இந்த நாட்களிலே விசுவாசிப்போம், காத்திருப்போம், ஜெயம் பெறுவோம். உங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நாட்கள் கடந்து போன காரியங்களிலே விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்களுக்கு தக்க நேரத்திலே தக்க சமயத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீதியை, கர்த்தருடைய நீதியை, மனிதனுடைய நீதி அல்ல, கர்த்தருடைய நீதி வெளிப்படும் போது அது கண்களுக்கு ஆச்சரியமானதாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.